ரெட் கிராக்ஸ் சேனலை பின்தொடரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ புத்தரின் சூத்ரா இட் இஸ் ஸ்வீட் டு லிவ் ஆர்டுவஸ்லி அண்ட் டு மாஸ்டர் ஒன் செல்ஃப் என்கிற பியூட்டிஃபுல்லான சூத்ராவிற்கு விளக்கம் தேடுகிறது. புத்தர் வாழ்க்கை என்றாலே ஆபத்து தான், வாழ்க்கை என்றாலே ரிஸ்க் தான். ஆனால் மனிதன் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்பதே இல்லை. புதிதாக எதை கண்டாலும் மனிதனுக்கு பயம். ஆபத்துகளை தவிர்த்துவிட்டு வீட்டிற்குள் சௌரியமாக, சேஃபாக, செக்யூராக வாழவே ஆசைப்படுகிறான். ஆனால் புத்தரின் இந்த சூத்ரா மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் புதிய உயரங்களை, புதிய மலைகளின் உச்சியை ஏறி பார்க்க வேண்டும். அப்படி கடினமான முறைகளில் வாழ்வதில்தான் ஒரு மனிதர் தன்னை மாஸ்டராக மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஓகே, புத்தரின் இந்த சூத்ராவிற்கு ஓஷோ எவ்வளவு அழகாக விளக்கம் கொடுக்கிறார் என்று பார்ப்போமா? அதற்கு முன்னால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Buddha says it is sweet to live arduously and to master oneself. வாழ்க்கை அடிப்படையில் பாதுகாப்பு இல்லாதது, very insecure. இறப்புதான் பாதுகாப்பு மிகுந்தது, வெரி செக்யூர். லைஃப் இன்சூரன்ஸ் என்கிற சொல் எதிர்மறையானது, டெத் இன்சூரன்ஸ் தான் சரியான சொல். வாழ்க்கை சாகசங்கள் நிறைந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று யாராலும் முன்பே கணித்துவிட முடியாது. லைஃப் இஸ் so unpredictable. Hence one has to live it arduously. ஒருவர் கடினமாகத்தான் வாழ முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கை ஆபத்துகள் நிறைந்தது. இறப்பு மட்டும்தான் பாதுகாப்பானது. சோ யாரெல்லாம் மிகவும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ அவர்களுடைய இறப்பு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விடுகிறார்கள். யாரெல்லாம் ஆபத்து இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உண்மையில் வாழ்வதே இல்லை. They don't live at all. Life means a danger. Life means a risk. வாழ்க்கை என்றாலே ஆபத்துதான். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் தெரிந்த ஒன்றிலிருந்து இதுவரை அறிந்திராத ஒன்றை நோக்கி போவது, அதாவது நோனில் இருந்து அன்னோனிற்கு போவது, ஒரு உயரத்திலிருந்து இன்னொரு உயரத்திற்கு போவது, இதுவரை ஏறியிராத உயரங்களுக்கு ஏறுவது, வரைபடங்களின் துணை இல்லாமல், அன்சார்ட்டட் சீயில் கைட்லைன்ஸ் இல்லாமல் பயணிப்பது. அப்போதுதான் நீங்கள் வாழ்க்கையை எக்ஸ்டாட்டிக்காக வாழ்கிறீர்கள். அப்போதுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வருகிறது. ஆபத்துகளோடு வாழ்கிற வாழ்க்கை, அதாவது லைஃப் ஆஃப் இன்செக்யூரிட்டி என்பது நெருப்புக்குள் பயணித்து சுத்தமான தங்கமாக மாறுவது போன்றது. புத்தர் எல்லோரையும் கடினமானதொரு வாழ்க்கை வாழவே அழைக்கிறார். That's what sannyas is all about. ஹலோ போலீஸா, சீக்கிரம் வாங்க. ஒரு பெரிய கருப்பு பூனை என்னை அட்டாக் பண்ண வருது, சீக்கிரம் வாங்க, ஹரி அப். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சோர்ந்து போன குரலில் அந்த போனை அட்டன் செய்த போலீஸ்காரர், நவ் கமான், என்ன மாதிரியான ஆளியா நீ? கருப்பு பூனையை பார்த்து பயப்படுற என்று கேட்டார். அதற்கு நான் மனுஷன் இல்லை, நான் ஒரு மயில் என்று பதில் வந்தது. அபூர்வமாகத்தான் உண்மையான மனிதரை பார்க்க முடிகிறது. மயிலை பார்ப்பதும் கூட அரிதுதான். எலிகள் மட்டும்தான் இருக்கின்றன. மனிதனை புரிந்து கொள்வதற்காக சைக்காலஜிஸ்டுகள் எலிகளை படிப்பது ஏதோ விபத்து ஒன்றும் அல்ல, வினோதமாகத்தான் இருக்கிறது. மனிதனை புரிந்து கொள்ள எலிகளை படிப்பது பார்ப்பதற்கு வினோதமாகத்தான் இருக்கும், ஆனால் உண்மையில் வினோதம் அல்ல. காரணம், பெரும்பாலான மனிதர்கள் எலிகள் போலத்தான் வாழ்கிறார்கள். பாவ்லோவின் சைக்காலஜி நாய்களை பற்றி படிப்பதை அடிப்படையாக கொண்டது. ஸ்கின்னரின் சைக்காலஜி எலிகளை படிப்பதை அடிப்படையாக கொண்டது. பெரும்பாலான மனிதர்களின் இயல்புகளை பொறுத்தவரையில் இரண்டுமே மிகச் சரியானதுதான். அவர்கள் சொல்வது அரிதாகவே தவறாகி விடுகிறது.
புத்தர் போன்றவர்கள் மேல் அப்ளை செய்யும் போது அவர்களுடைய சைக்காலஜி தவறாகி விடுகிறது. ஆனால் சராசரி மனிதர்களை பொறுத்தவரையில் they are perfectly right. மனிதனுக்கு என்னதான் ஆனது? கோழையாகி போய்விட்டான் என்கிற சாதாரண காரணத்திற்காக மனிதன் தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்துவிட்டான். அப்படி ஒரு கோழைத்தனமான வாழ்க்கையை வாழ்கிறான். He lives in such cowardly ways. எது புதிதாக இருந்தாலும் பயந்து சாகிறான். He is afraid of anything new. இந்த கோழைத்தனத்தால் மகிழ்ச்சி, பேரின்பம், எக்ஸ்டசி மறைந்து போனது. மனிதன் சோகமாக காட்சியளிக்கிறான். அப்படியே சிரித்தாலும் போலியான, எந்திரத்தனமான, அடியாளத்தில் இருந்து வராத சிரிப்புதான். வாழ்க்கை நம்மால் தான் போலியானதாக மாறியது. காரணம், நாம் கோழைத்தனத்தை விட்டொழிக்கவில்லை. நாம் கடினமான வாழ்க்கையை விரும்பி வாழ்வதில்லை. We are not living arduously. புதிய மலைகள் ஏறுவதற்கு முயற்சி செய்வதில்லை. புதிய உயரங்களை தொட முயற்சிப்பதில்லை. எக்ஸ்ப்ளோர் செய்ய முயற்சி செய்வதே இல்லை. நாம் சௌகரியத்தை பற்றி, கம்ஃபர்ட்டை பற்றி, செக்யூரிட்டியை பற்றி, சேஃப்டியை பற்றி கவலைப்படுகிறோம். பட் புத்தா says it is sweet to live arduously. ஒரு மலையின் உச்சிக்கு ஏறி அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தது உண்டா? இட் இஸ் ஹார்ட். வேர்க்கும் அதிகமாக, மூச்சு விடுவதில் சிரமம் அதிகமாக இருக்கும். எளிதில் சோர்ந்து விடுவீர்கள். ஆனால் மலை உச்சியை அடைந்த பிறகு புல்வெளியில் படுத்து வானத்தை பார்க்கும்போது அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை பார்த்திருக்கிறீர்களா? அங்குள்ள அமைதி, ஏறுவதற்கு பட்ட கஷ்டம், இப்போது ஏறிவிட்டோம் என்கிற மகிழ்ச்சி, அதை எப்படி வார்த்தைகளால் சொல்வது? எட்மண்ட் ஹில்லரி எவரெஸ்டை ஒரு ஹெலிகாப்டர் உதவியோடு அடைந்திருக்க முடியும். மிகவும் எளிதான வழி. ஆனால் அவர் கடினமான வழியை தான் தேர்ந்தெடுத்தார். நான் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இதற்கு முன்பு உணர்ந்ததே இல்லை என்று சொன்னார். It was sheer ecstasy. இப்படி கடினமான வழியை தேர்ந்தெடுத்து வாழும்போது மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாகிறது. When you live it raw, when you live it in all its wildness, when you live it naturally, spontaneously, life is joy. ஆபத்துகள் வரத்தான் செய்யும். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது இல்லாமல் வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காது. And this is the only way to master yourself. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.